வணக்கம் நண்பர்களே. சூரியகுமார் யாதவ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. நாங்க கடந்த ஒரு வருஷமா விடாம பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம். எங்க டீம் உலக கோப்பைக்காக ரொம்ப அதிகமா தயாராகி இருக்கு. ஆனா இப்போ இந்திய கிரிக்கெட்ல ஒரு புதுசா ஒரு கேள்வி தலை தூக்கி இருக்கு. அது என்னன்னா, கௌதம் கம்பீர பிசிசியை தூக்கிடுவாங்களா? இது ஏன் இப்போ பேசு பொருளாச்சுன்னா, ஒரு நாள் தொடரை ஜெயிச்சதுக்கு அப்புறம் கௌதம் கம்பீர் பத்திரிகையாளர் சாண்டுபில் மீடியா மேல கேள்வி எழுப்பினாரு. ஒரு IPL அணியின் இணை உரிமையாளரையும் அவர் விளாசி தள்ளினாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கேள்விகள் வரிசையா வந்துட்டே இருக்கு. கௌதம் கம்பீர் மேல பிசிசிஐக்கு கோபம் இருக்கா? கௌதம் கம்பீரோட பயிற்சியாளர் பதவிக்காலம் முடிவுக்கு வரப்போகுதா? தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த ஒரு நாள் தொடர்ல நம்ம மூவர்ண கொடி உயர்ந்து பறந்துச்சு. ஆனா பிசிசிஐ கோலிக்கும் கம்பீருக்கும் நடுவுல இருக்கிற சண்டையை தீர்த்து வச்சிருச்சா? பொதுவா ஒரு நாள் கிரிக்கெட் அதோட கவர்ச்சியை கொஞ்சமா இழந்துட்டு வருது. ஆனா நம்ம இந்திய அணி ஒரு நாள் கிரிக்கெட் விளையாட களம் இறங்குச்சுன்னா அங்க ஒரு சூடான சூழ்நிலை உருவாகிடும். ஏன்னா நம்ம ரெண்டு ஜாம்பவான்கள் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இப்போ இந்த ஒரு வடிவிலான கிரிக்கெட்ல மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. அதுவும் இல்லாம அவங்களுடைய பைத்தாண்டியாளர் கௌதம் கம்பீருக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற மனஸ்தாப கதைகளும் வெளியே வந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, கௌதம் கம்பீர் ரொம்ப அவசியமா, இல்ல இந்திய கிரிக்கெட்டுக்கு அவர் ஒரு கட்டாயமா? தொடர ஜெயிச்சதுக்கு அப்புறம் கௌதம் கம்பீர் மீடியா மேல கேள்விகளை எழுப்பினாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் இணை உரிமையாளர் பார்த் ஜிண்டாலையும் அவர் கடுமையா விமர்சிச்சாரு. இதுக்கப்புறம் எல்லா பக்கமும் ஒரு பேச்சாகி போச்சு. அடடா, கம்பீரோட இந்த ஆக்ரோஷமான கோபம் நம்ம இந்திய அணியை அழிச்சிருமா? கம்பீர் பயிற்சியாளரா வந்ததுல இருந்து நம்ம இந்திய அணியோட டெஸ்ட் கிரிக்கெட்ல வீழ்ச்சி தான். 2025 இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த தொடரை மட்டும் விட்டுட்டோம்னா மற்ற எல்லா பெரிய டெஸ்ட் தொடர்களிலும் நம்ம இந்திய அணி தோத்து போச்சு. கடந்த ஒரு வருஷத்துல சொந்த மண்ணிலேயே 2 முறை டெஸ்ட்ல ஒயிட் வாஷ் ஆயிருக்காங்க. 2024 நியூசிலாந்து அணி 3-0 என்ற கணக்குல நம்மள தோற்கடிச்சது. 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சாம்பியனான தென் ஆப்பிரிக்கா 2-0 அப்படிங்கிற கணக்குல நம்மள புரட்டி எடுத்தது. இப்போ நிலைமை என்னன்னா, இன்னொரு தடவை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியிலிருந்து இந்திய அணி கிட்டத்தட்ட வெளியே போயிருக்கு. இப்போ T20 கிரிக்கெட் பத்தி பேசலாம். அங்க நம்ம இந்திய அணி வெற்றி கொடிதான் நாட்டிட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்கிற வீரர்களோட ஆட்டத்திறன் மேல தொடர்ந்து கேள்விகள் எழுந்துட்டே இருக்கு. கேப்டன் சூரியகுமார் யாதவ் சொதப்புறாரு, திலக் வர்மா சொதப்புறாரு, சஞ்சு சாம்சனை நீங்க உள்ள விளையாடவே விட மாட்டீங்க, ரிங்கு சிங்கை உலக கோப்பை திட்டத்திலிருந்து முன்கூட்டியே நீக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் என்னதான் செஞ்சுட்டு இருக்காரு? இதுக்கு இப்போதைக்கு ஒரு சரியான பதில் கிடைச்ச மாதிரி தெரியல. ஒரு நாள் கிரிக்கெட்ல நம்ம இந்திய அணி அவங்களுடைய பலத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. இதற்கான பாராட்டுல நிறைய பங்கு ரோஹித் மற்றும் விராட்டுக்கு தான் போகுது. ஆனா அதே ரோஹித் மற்றும் விராட்டை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இப்போ ஒரு நாள் கிரிக்கெட்லயும் பார்க்க விரும்பலையோ? பிசிசிஐ கம்பீரை 2027 உலக கோப்பை வரைக்கும் இந்திய அணியோட பயிற்சியாளரா வச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது இப்போ அவரை நீக்குனா அது பல கேள்விகளை எழுப்பும். T20 உலக கோப்பையில இந்திய அணி எந்த இடத்தை பிடிக்குது? அதுக்கப்புறம் கௌதம் கம்பீரோட எதிர்காலம் பத்தி ஒரு பெரிய முடிவை எடுக்கலாம். ஒருவேளை இந்திய அணி உலக கோப்பையை ஜெயிச்சதுன்னா கம்பீர் தன்னோட பதவியில நீடிப்பாரு. ஒருவேளை இந்திய அணி இறுதி போட்டிக்கு கூட போகலன்னா அப்புறம் கம்பீருக்கு விடுமுறை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு கௌதம் கம்பீர் இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு தேவையை விட ஒரு கட்டாயமா தான் அதிகமா தெரிகிறாரு. கௌதம் கம்பீரின் அடுத்த நடவடிக்கைகள் குறித்து மேலும் அறிய விரும்புகிறீர்களா?